சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா, வருமானம் எப்படி இருக்கும், வேலை நல்லா அமையுமா, தொழில் செய்யலாமா, குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமணம் எப்போ நடக்கும், கடன் சுமை குறையுமா, சொந்த வீடு அமையுமா, ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள், உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப கஷ்டமாகவே லைஃப் போயிட்டுருக்கு, எப்போ இந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும். அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும். அந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான். ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படி பார்க்கையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு, குரு, சனி இந்த 3 திசைகளும் லைனாக முடிஞ்ச உடனே 3மே பார்த்திங்கன்னா பெரிய திசைகள். ஸோ இது முடிஞ்ச பின்னாடி வரக்கூடிய 4ஆம் திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசை 17 வருடங்கள் உங்களுக்கு நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களுமே இந்த ராசியில் தான் இருக்கும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதியினுடைய திசை. ஸோ இந்த திசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளஸ் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு. சனி திசை போட்டு என்னை அடிச்சுது, புழிஞ்சுது, காயப்படுத்துச்சு, ஏன்டா இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது மறுஜென்மம் அப்படின்னு நினச்சிக்கலாம். புதன் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கின்ற நிலைமையை பொறுத்து. எத்தனை வயது வரைக்கும் இந்த புதன் திசை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி திசை 19 வருஷங்கள் முடிஞ்சிட்டு இந்த புதன் திசை தொடங்கக்குள்ளே உங்களுக்கு ஓரளவு ஒரு முதிர்ச்சியான வயசு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தோட 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 53 வயசில் தொடங்கி 70 வயது வரைக்கும் நடக்கும். திருவாதிரையின் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் 48 வயதில் தொடங்கி 65 வயது வரைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் 44 வயதில் தொடங்கி 61 வயது வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் 39 வயதில் தொடங்கி 56 வயது வரைக்கும் புதன் திசை அப்படின்றது நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அது வாழ்க்கையோட பீக்கான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதனுடைய சூட்சுமங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் வித்யாகாரகன், புத்திகாரகன், கல்வி மற்றும் அறிவுக்கு காரக கிரகம் அப்படின்றவர் இந்த புதன் பகவான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இளமையான கிரகம், பால கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு ஏஜ் அதிகமாகக்குள்ளே தான் இந்த திசை வரும். உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்கும், பட் உங்கள் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுலேயும் உடம்புலையும் ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கிறது புதன். அப்போ இளமை துடிப்பு இருக்கிறது. ஸோ யங் அட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். எங்களுக்கு வயசாகல, நாங்கள் மனதளவில் இளமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது இந்த புதன் திசை அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறது, எதையுமே பேசி தீர்க்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய தன்மையை பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது, புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அடுத்தவங்களுக்கு சில விஷயத்த நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவீங்க, அதை கடுமையாக இருக்காது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்களுடைய குறைய சொல்லிடுறது, திட்டுன்னா கூட அவங்களுக்கு வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறது. ஸோ அந்த மாதிரி தன்மை இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்னாலே கணக்கு தான். அப்போது சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சால் கூட அதில் எப்படி லாபம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிஸ்னஸ் தந்திரம் அப்படின்றது உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஸோ சாணக்கியத்தனம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் புதன் மெயினாக. அப்போ எழுத்து, பேச்சு, மீடியா, ப்ரோக்கேஜ் பண்ணுறது, இல்லைனா கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இது ரொம்ப யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த வயசில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டமாக தாண்டி வந்திருப்பீங்க. ரிலாக்ஸ்டு மோடில் இந்த திசையை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஆலோசகராகவோ இல்லை வழிகாட்டியாகவோ நல்ல நேம் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி
நல்ல பணப்புழக்கம். சனி திசையில ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் எல்லாமே இப்ப லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்ல கமிஷன் பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல பணம் கொட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இன்னும் சனி திசை நெறைய பாடங்களை குடுத்துருக்கும். அப்போ ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிள்ளைகளுடைய படிப்பு கொஞ்சம் நல்லா செய்யறது, படிப்புக்கான விஷயங்கள செய்யறது. ஸோ அவங்களுடைய முன்னேற்றம், அதே மாதிரி குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். அதே மாதிரி பேர குழந்தைங்களோட ஒண்ணா இருக்கிறது, ஸோ குடும்பத்தோட சுகமா இருக்கிற பாக்கியம் எல்லாம் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கிறது. ஏன்னா சனி திசையில உங்களால நெறைய விஷயங்கள் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. அது முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துரும். அப்போ உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ சந்திக்கிறது, நெறைய ஊர் சுத்துறது, இந்த மாதிரியான ஒரு ஜாலியான பீரியடா இருக்கும். ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதன் தான் நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி. ஸோ அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கிறது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும். அது கரெக்ட்டா டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப சீரா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அப்போ திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் தான் ராசிநாதன் அப்படின்றதுனால, மீண்டும் ஜனனம் எடுக்கக்கூடிய திசை தான் இது. ஸோ இழந்த செல்வாக்கா இருக்கட்டும், சொத்து, சுகம், ஸோ இது எல்லாத்தையுமே வட்டியும் முதலுமாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய காலம். ராகு கொடுத்த அனுபவம், குரு கொடுத்த அறிவு, சனி கொடுத்த உழைப்பு அப்படின்னு ரொம்ப பெரிய ஆளா ஜொலிப்பீங்க இந்த காலகட்டத்தில நீங்க. ஸோ புதனை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல இருந்தால் நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்தில இருக்கக்குள்ள புதன் திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க பார்க்கறதுக்கு இந்த பீரியட்ல ரொம்ப இளமையா காட்சி தருவாங்க. ரொம்ப அறிவாளியா, நகைச்சுவை உணர்வு மிக்கவரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ 2 மற்றும் 11ஆம் இடங்கள்ல இந்த புதன் இருக்கக்குள்ள இது பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் வெற்றி லாபஸ்தானம். அப்போ வருமானத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல புதன் இருக்கக்குள்ள பேச்சாலேயே நீங்க சம்பாரிச்சுடுவீங்க. எப்பயுமே உங்க கையில காசு புழங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால புதன் நல்லா இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4 மற்றும் 10ஆம் இடங்கள்ல புதன் இருக்கக்குள்ள நல்ல வீடு கிடைக்கிறது, வண்டி, வாகன யோகம் கிடைக்கிறது, தொழில்ல பெரிய இடத்திற்கு போகக்கூடிய விஷயம் இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, மீடியா, எழுத்து, கம்ப்யூட்டர் துறையில ரொம்ப கெல்லியா இருப்பீங்க. அதே மாதிரி மிதுனம், கன்னி ராசியில புதன் இருக்கக்குள்ள ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த திசை அப்படின்றது நடக்கும். மிதுனம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் அங்க நிக்கிறது, ஆட்சியா நிக்கிறது சிறப்பான விஷயம். ஸோ புதன் பார்த்தீங்கன்னா, ஆட்சி உச்சம் அப்படின்ற 2 பலத்தையும் இங்க பெறுவார் கன்னி ராசியில. ஸோ புதனை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல இருந்தால் தீமையான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, மீன ராசியில புதன் இருக்கக்குள்ள நீச்ச ஸ்தானம் இது இவருக்கு. ஸோ அப்போ தன்னுடைய பலத்தை அந்த இடத்துல இழந்து விடுறது. அதனால முடிவெடுக்கிற விஷயங்கள்ல குழப்பம் வர்றது, ஞாபக மறதி வர்றது, இல்லைன்னா படிப்புல தடை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். 6, 8, 12ஆம் இடங்கள்ல புதன் மறையக்குள்ள நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தர்றது, தாய்மாமன் வழியில கருத்து வேறுபாடுகளை தர்றது, அதே மாதிரி தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை தரதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, பாவ கிரகங்களோட சேரக்குள்ள செவ்வாய் இல்லைன்னா ராகு கூட ரொம்ப நெருக்கமா புதன் சேரக்குள்ள புத்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுக்கு வழியில யோசிக்கும். கிரிமினலா யோசிக்கும். செவ்வாய் ராகு கூடலாம் இந்த புதன் இருக்கக்குள்ள. புதனை பொறுத்தவரைக்கும் எந்த லக்னத்திற்கு நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, புதனுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் சனியும் தான் நெருங்கிய நண்பர்கள். ஸோ மிதுனம், கன்னியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதன் தான் லக்னாதிபதி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த திசை அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் ரிஷபம், துலாத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு புதன் யோகக்காரகன். துலாம எடுத்துக்கிட்டோம்னா 9, 12க்கு அதிபதியாக வருவாரு. அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2, 5க்கு அதிபதியாக வருவாரு. அப்ப நல்ல செல்வத்தை குடுக்குறது, அதிர்ஷ்டத்தை குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மகரம், கும்ப லக்னங்களை பொறுத்தவரைக்கும் சனியுடைய லக்னங்கள் இது 2ம். சனியுடைய லக்னங்கள் அப்படின்றது புதனுக்கு ஃபேவரட் தான். அப்போ நெறைய இவங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆகின்ற யோகம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த லக்னத்திற்கு தீமை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா செவ்வாயுடைய லக்னங்களுக்கும், கடக லக்னத்திற்கும் பிரச்சனையை கொடுப்பார். அதாவது விருச்சகம், மேஷம், கடகம், மீனம், தனுசு. ஸோ இந்த லக்னங்களுக்கு புதன் கொஞ்சம் கடுமையான பலன்களை தான் செய்வார். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சமகிரகம், சூரியனுக்கு வந்து கொஞ்சம் நண்பர் அப்படின்றதுனால சிம்ம லக்னத்திற்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து சந்திரனுடைய பையன். பிடிக்காத ஒரு அப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கடகத்திற்கும் இந்த புதன் திசை அப்படின்றது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும்.
ஸோ ராசிநாதனுடைய திசை அப்படின்றதுனால பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ மேஷம் விருச்சகத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாரகாதிபதி, அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 3, 6 கூறியவர் தான் புதன். பயங்கர எதிரி செவ்வாயும் புதனும். அதே மாதிரி விருச்சகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 8, 11க்கு அதிபதி புதன். அப்போது மாரக பலன்கள், பாதக பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் இவங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எந்த காரியத்தை எடுக்கிறாங்களோ அதில் இழுபறி ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அலி கிரகம். அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தோடு சேருகின்றாரோ அதனுடைய தன்மையை ஈர்த்து விடுவார். அந்த கிரகத்தை போல தான் செயல்படுவார். புதன் எந்தெந்த கிரகத்தோடு இருக்கக்குள்ள கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ புதனும் செவ்வாயும் உங்களுக்கு சேர்ந்திருக்கக்குள்ள ரொம்ப வாக்குவாதம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான நபர்கள். உங்களுக்கு புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னா ரொம்ப அதிகப்படியான வாக்குவாதம் இருக்கும். அதே மாதிரி புதன் அறிவு, செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷம். அப்போது இந்த வயசில் அந்த திசை நடைபெறக்குள்ள தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி என்ன யோசிப்பீங்கன்னா, உங்களுடைய அறிவுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் முட்டாள் அப்படின்னு விஷயத்தை நீங்கள் நம்புவீங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்க வைக்கும் அந்த கிரக சேர்க்கை. அப்போ எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொத்து விஷயத்தில் கையெழுத்து போடக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கிறது, ரத்த அழுத்தம் இல்லைன்னா நரம்பு தளர்ச்சி வராமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் கேது சேர்க்கை. புதன் கேது அப்படின்னாலே கொஞ்சம் மந்த புத்தி. புதன் பார்த்திங்கன்னா தெளிவு, கேது பார்த்திங்கன்னா மறைபொருள் ரகசியங்கள். எதையாவது யோசிச்சுக்கிட்டு குழப்பத்தில் இருக்கிறது, ஞாபக மறதி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ எச்சரிக்கையாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம்ன்றது பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னா அப்படியே மாறிடுவீங்க. ஸோ அதே சமயம் குடும்ப பொறுப்புகளையும் நீங்கள் மறக்கக்கூடாது. யாராவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் உடனே நம்பிடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் சேர்க்கை. ஸோ புதனும் சந்திரனும் சேரக்குள்ள மன ஊசலாட்டம் தான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனசு ஒரு நிலையிலேயே இருக்காது. காலையில் ஒன்று நினைப்பீங்க, சாயங்காலம் வேறு ஒன்று செய்வீங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும், டைலமோவில் இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, தேவையில்லாத ஒரு கற்பனைகளை நிறுத்திக்கிறது, அதே மாதிரி பயத்தை தவிர்க்கிறது, யதார்த்தமான முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் யார் கூட இருந்தால் நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோடு இருக்கக்குள்ள நல்ல நன்மைகளை செய்வார். அப்போ லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு யோகம். கையில் எப்பயுமே காசு இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த வயசில் கூட ரொம்ப ஸ்டைலாக சொகுசாக வாழக்கூடிய தன்மையை தந்துடும். அதே மாதிரி கலை, இலக்கியம் இல்லை பெரிய பிஸ்னஸில் இருந்தால் பெயர் புகழ் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த யோகம் தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் சூரியன் இருக்கக்குள்ள புத ஆதித்ய யோகம். 2 கிரகங்களில் ஏதாவது ஒன்று ஆட்சி பெற்றிருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசர் மாதிரி செயல்படுவீங்க. மற்றவங்க உங்ககிட்ட ஐடியா கேட்க வரிசையில் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி இருப்பீங்க. அப்போ அரசாங்க கௌரவம், கமிஷன் துறையில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். படிப்பில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க நல்ல பெரிய சாதனை செய்யக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதனும் சனியும் சேர்ந்துருக்கக்குள்ள, புதனும் சனியும் சேர்ந்தால் தொழில் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நுணுக்கமாக சிந்திப்பீங்க. அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெக்கானிக்கல் அல்லது லாஜிக் சம்மந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் இருந்தால் ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுத்துரும் இது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் கடுமையாக இருந்து திசா நடத்தக்குள்ள சில பரிகாரங்கள் எல்லாமே பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா புதனுக்கு உகந்த தானியம் அப்படின்றது பச்சை பயிறு. அப்போது புதன்கிழமை காலையில் பச்சை பயிரை வேக வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பச்சை பயிரை உணவாகவும் எடுத்துக்கலாம், தானமாகவும் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி வழிபாடு. அதாவது புதன் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவோட அம்சம் தான். தினம் காலையில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த துளசி செடிக்கு தண்ணி ஊற்றி அதை 3 முறை சுற்றி வாங்க. இது பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அதே மாதிரி மனதை ரொம்ப தெளிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்கறது. ஸோ புதன் திசையில் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்கரநாமம் பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி உங்களால் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, காதில் கேட்டாலே இது ரொம்ப நல்லது தான். மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். புதன் பார்த்திங்கன்னா கல்விக்கு அதிபதி. ஸோ அதனால் வசதி இல்லாத, படிக்க இயலாத, பொருளாதார நிலையால் படிக்க இயலாத குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். அதாவது ஏழை மாணவர்களுக்கு புக்கு வாங்கி கொடுக்குறது, பேனா இல்லைனா நோட் புக் வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா ஏதாவது ஃபீஸ் ஒரு டைம் நீங்கள் கட்டலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் புதனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்.
பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரியர்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா, ஸோ அது எல்லாமே அகற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.